Dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தக்கூடிய பணி எப்போது ஸ்டார்ட் பண்ணி எப்போ ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட்டும், இந்த ஆண்டு 10th மாணவர்களுக்கு விடைத்தாள் திருத்தக்கூடிய பணி ரொம்ப லிபரலாக பண்ணுவாங்களா இல்லை ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்களா அப்படின்ற அப்டேட்டு பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் முடியுது. அதோட 10th மாணவருடைய தேர்வுகள்லாம் முடியுது. ஸோ இந்த 15ஆம் தேதி முடிஞ்சோடனே பேப்பர்லாம் எந்த பேப்பர் எந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னு சஃபுல் பண்ணி அனுப்புவாங்க. அது ஏப்ரல் 17ஆம் தேதியே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் எந்தெந்த கேம்புக்கு போகணுன்ட்டு ஏப்ரல் 17ஆம் தேதி அந்தந்த கேம்புக்கு பேப்பரெல்லாம் போயிடும். வரக்கூடிய ஏப்ரல் 21ஆம் தேதி சிஇஎஸ்ஓக்கள் ஃபஸ்ட்டு டே செல்ஃப் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அன்றைக்கி மட்டும்தான் சிஇஎஸ்ஓக்கள் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் 22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அனைத்து ஆசிரியர்களுமே ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 8 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே 10th மாணவருடைய விடைத்தாள்கள் அனைத்தையும் திருத்தி முடிக்கணும்னு ஒரு புதிய அப்டேட் தேர்வுத்துறை கொடுத்துருக்கு. ஸோ மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 10th மாணவருடைய பேப்பர் வேல்யூஷன் லிபரலாக இருக்குமா ஸ்ட்ரிக்டாக இருக்குமா? ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இது வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். மேக்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 80 to 90 மார்க்ஸ் ஈஸி தான். 2 1 மார்க்ஸ் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பல்சரி 2 மார்க்கும் ஒரு கம்பல்சரி 5 மார்க்கும் தான் இந்த வட்டம் கொஞ்சம் டஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸில் செண்டம் மேக்ஸிமம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் அடுத்து சயின்ஸ் இருக்குது. நாளை மறுநாள் அடுத்து சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பொதுவாக பார்த்திங்கன்னா எப்போயுமே ரொம்ப லிபரலாக திருத்த மாட்டாங்க. அதே மாதிரி இறுக்கி பிடிச்சி ஒரு மாணவர் மார்க்கு குறைக்கணும் அப்படின்னும் திருத்த மாட்டாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பொதுவாக எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அஃபீஷியல் ஆன்சர்க்கி கொடுத்துருவாங்க. டீச்சர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது இந்த அஃபீஷியல் ஆன்சர்க்கி எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா, நம்முடைய டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணியிருக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எப்படி படிச்சிருக்கோமோ அதனுடைய அடிப்படையில் நம்முடைய ஆன்சர்ஸ் மிக தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கான மதிப்பெண் 1 மார்க் கூட குறையாது. யாரும் பயப்படாதீங்க. டீச்சர்ஸ் எல்லாமே மாணவருடைய நலன் கருதி தான் விடைத்தாள் திருத்துவாங்க. ஸோ அதுக்காக நான் 20 மார்க் எடுத்துருக்கேன் எனக்கு 15 மார்க் போட்டு பாஸ் பண்ணுவாங்களா? அதுவும் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி செண்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சரி எனக்கு ஒரே ஒரு 1 வேர்டு மட்டும் தப்பு எனக்கு செண்டம் போடுவாங்களான்னு போட மாட்டாங்க. சரிங்களா? நம்முடைய மார்க்ஸ் எவ்வளவோ அதனுடைய அடிப்படையை கண்டிப்பாக அஃபீஷியல் ஆன்சர்க்கை பேஸ் பண்ணி திருத்துவாங்க. ஸோ எந்த ஒரு மாணவரையுமே ஃபெயிலாக்கணும் கண்ணோட்டத்தில் எந்த டீச்சர்ஸும் திருத்த மாட்டாங்க. இந்த ஆண்டு பேப்பர் வேல்யூஷன் 10th சூப்பராக இருக்கும். இனி சயின்ஸ் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆண்டு 10th பப்ளிக் எக்ஸாமில் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் எவ்வளோ கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.